அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நெருப்பு என்னும் பூதத்தை சமன்படுத்த முத்திரை. இப்போ நெருப்பு அப்படின்னா அதை கண்ணால பார்க்க முடியல. ஆகாயத்தை பார்க்க முடியாது, உணர முடியாது. அது வெற்றிடம். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியாது. இது இன்னும் திடத்தத்தை அதிகமானது, இன்னும் டென்சிட்டி அதிகமானது, திடத்தை அதிகமானது. இப்ப இதை உங்களை கண்ணால பார்க்க முடியும். அதை உணரவும் முடியும். அதை வெப்பத்தை உணர முடியும், கண்ணால பார்க்க முடியும். அதற்கு ஒரு கருக்குறளும் இல்லை. இதுதான் மற்ற ரெண்டு வித்தியாசப்படுறாங்க. இப்போ அந்த நெருப்பு உடலில் பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணது, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய எல்லா விதமான செரிமான நீர்கள், டைஜஸ்டிவ் ஜூசஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின், இந்த மாதிரி லைப்பேஸ், அமிலேஸ், இந்த மாதிரி இது எல்லாமே செரிமான நீர்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த நெருப்பு. அடிப்படையில் உங்களுடைய செரிமானத்துக்கு தேவையானது நெருப்பின் போதும் உடம்புல சமநிலையில் இருந்தால் உங்களுடைய உணவு செரிமானம் ஆகும். முழுமையாக அது எரிக்கப்படும். முழுமையாக எரிக்கப்பட்டு சத்துக்கள் உறிஞ்சப்படும். இப்ப அந்த நெருப்பு பூதம் கம்மியாயிடுச்சு. முதல்ல வர்றது செரிமான கோளாறு, இண்டெக்ஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நெருப்பு எப்படி இந்த என்சைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி உடலில் சுரக்கின்ற எல்லா ஹார்மோன்ஸ், இயக்கவியல், தைராய்டா இருக்கலாம், இன்சுலினா இருக்கலாம், அட்ரினலா இருக்கலாம், ஏதோ எல்லா இயக்க நீர்களும் இந்த நெருப்பெனும் பூதத்தால் ஆகும். அப்போ முதல்ல டைஜஸ்டிவ் ஜூசஸ், அடுத்தது ஹார்மோன்ஸ், மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன், எல்லாம் இந்த எல்லா ஹார்மோனும் இயக்க நீர்களும் இந்த நெருப்பின் ஆளுமைக்கு உட்பட்ட. அப்போ உங்க உடல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா அது நெருப்பின் குறைபாடு. இப்ப நெருப்பு ரொம்ப கம்மியா இருந்தது உங்க உடம்புல அப்படின்னா இயக்க நீர்கள் குறைபாடு, ஜீரணம் பாதிக்க. இது அதிகமாயிருந்தான் இயக்க நீர்கள் உற்பத்தி அதிகமாய் தைராய்டு எடுத்துக்கோ. நெருப்பு குறையும் போது ஹைப்போதைராய்டு, தைராய்டு சுரப்பு கம்மியா. நெருப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஹைப்போதைராய்டு. நெருப்பு அதிகமாகும் போது அது அதிகப்படியாக இயக்க நீர்களை சுரக்கும். டோபாமின் இயக்க நீர்கள், இந்த டோபாமின் இயக்க நீர் நெருப்பு குறையும் போது அந்த அளவு குறையும், வளர்ச்சி பாதிக்கிறது. அதுவே நெருப்பு அதிகமாக போச்சுன்னா இயக்க நீர் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அன்கண்ட்ரோல்டு க்ரோத், ஜைஜாண்டிக் க்ரோத்னு சொல்றோம். அசுர வளர்ச்சி, அடுவா, எக்ஸஸான் க்ரோத். எதுவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். நெருப்பெனும் பூதமும் உடம்புல பேலன்ஸ் ஆகும். முக்கியமான ரெண்டு விஷயம், செரிமான நீர்கள், இயக்க. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நெருப்பு. அடுத்தது உடலின் இயல்பான வெப்பநிலை, பாடி டெம்பரேச்சர். உடம்புக்கு ஒரு சூடு வேணும். அந்த இயல்பான பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது நெருப்பு. நெருப்புக்கு எகெயின்ஸ்ட் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர். சரியா? நெருப்புக்கு எகெயின்ஸ்ட் ஆனது நீர். உடம்புல நீர் அதிகமான நெருப்பு குறையும், நெருப்பு அதிகமான நீர் குறையும். ஒன்னோட ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டடு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானால நீங்க கூட்டவோ குறைக்கவோ பண்ணக்கூடாது. முதல்ல பண்ண வேண்டியது சமநிலைப்பாடு. அப்ப நெருப்பை சமநிலைப்படுத்துவது எப்படி, அதை பண்ணணும்.
இப்ப நெருப்பு அதிகமான என்ன ஆகும்? உடல் சூடு அதிகரிக்கும். இப்ப இந்த காய்ச்சல், நெருப்பு அதிகப்படியான நெருப்பு. காலைல எழும்போது கண் எரியுது, கண்ணுல பிழ தருது, கண் ஒட்டிக்குது. இது அதிகப்படியான நெருப்பு. உடல் சூடு அதிகமாகுதல், கண்ல எரிச்சல் வருதல், சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வருதல், இதெல்லாமே நெருப்பு அதிகமாகும். நெருப்பு குறையும் போது உடல் சூடு குறையும், குளிர்ச்சி உருவாகும். இயல்பாகவே கோடை காலத்தில் உடலின் வெப்பம் அதிகரிக்கும். குளிர்காலத்துல குழந்தைங்க வெப்பம் கண்டிப்பா. ஆனா சமநிலையில உடல் வெப்பம் இருக்கும். அது இந்த நெருப்பெனும் பூதம் உடல்ல இயல்பாக அளவில் இருந்தால் கோடையிலும் குளிர்காலத்திலும் இந்த மாற்றங்கள் அதிகம் வராது. இயல்பான உடல் கூத்தை இது பராமரிப்பு. அப்போ இது நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பெனும் பூதம் நம்ம டைஜஷனை மட்டுமல்ல, உடற்கூட்டை மட்டுமல்ல, ரத்தத்தை உறையாமல் தடு. ரத்தம் இயல்பான உடல் கூற்றில் அது லிக்விட் ஆகும். திரவ நிலையில் ரத்தம் தான் ஊதிட்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுத்துட்டீங்க, அந்த உடல் சூடு இல்லாம போச்சு, கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் ஹாட் ஆயிடும், வெட்டி ஆயிடும். நம்ம உடல் சூடு ஒரு அளவுக்கு மேல குறைஞ்சி போச்சு, நான் நெருப்பெனும் பூதம் உடம்பே குறைஞ்சி போச்சு, ரத்தம் உடம்பில் கட்டி கொள்ள ஆரம்பிச்சோம். பிளட் கிளாட்ஸ் உதுவா புலி ரத்த நாளங்களில் அடைப்புகள் வரும். அடுத்து நெருப்போடு இன்னொரு கொஞ்சம் என்ன? கொழுப்பை கரைக்கும், எரிப்பு. நெருப்பு எரிக்கும். அப்போ ஒரு பட்டர் எடுத்துக்கோ, நெருப்புல வச்சிங்கன்னா பட்டர் உருகிடும். கொழுப்பை கரைக்கும் பற்றி நெருப்பு கொடுத்தோம். உங்க உடல்ல நெருப்பு ரொம்ப கம்மியா போயிடுச்சுது அப்படின்னா நீர் அதிகமுறை. இப்போ உடல்ல கொழுப்பு சத்துக்கள் அதிகமாய் உடல் பருமனாகும், உடல்ல நீர் தோத்துக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். இது நெருப்பு ரொம்ப கம்மியா போச்சுதுன்னா ரத்த நாளங்களில் அடக்குள் வரும், உங்களுடைய இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாயிடும், அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அஜீர்ண கோளாறுகள் வரும், தமக்கு பற்றி வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட பற்றி வந்துக்கிட்டே இருக்கும், வயிறு எரியும், நெஞ்சு எரியும், இதெல்லாமே நெருப்பு. அப்போ நெருப்பெனும் போதும் சமநிலையில் இருக்கேன். அதுக்கான ஒரு எளிய முதிரை தான் இந்த நெருப்பு முதிரை. அது தந்தை சூரிய முதிரைன்னு சொல்றோம். இந்த சூரியன் பின்பல்ல பயன் அவங்க அந்த சூடை தருவது சூரியன். சூரியன் வரக்கூடிய பற்றி தான் பூமிக்கு வெப்பத்தை தரைக்கிறது. இப்போ அந்த சூரிய முதிரை பண்றது எப்படி அப்படின்னு சொல்வார். இந்த மோதிரம் மடிச்சு பெருவர்ல மேல கொண்டு வச்சார். பிற 3 தினம் இணைந்து மோதிரத்தை மடிச்சுக்கோங்க. பெருவிரலை கொண்டு அது மேல வச்சு அழுத்த முடியும். இங்க ஒரு மைது பிரஷர் குறுக்க இந்த 2 விரல் ஆள்காட்டி விரலும் ஆகாய இது காற்று விரல், இது ஆகாய விரல். ஆள்காட்டி விரல் நடுவு ரெண்டும் ஒன்னா சேர்த்தோம். அது சின்ன விரலும் நேராகும் உபயோகிச்சுப்போம். நிமிந்து உட்காந்துக்கோங்க. பண்ணும்போது உள்ளங்கை வாழ்ந்து பார்த்துருக்கிற மாதிரி தொடர்ந்து வச்சுக்கோங்க. கழுத்து முதுகு நேராக இருக்கட்டும். என்ன மூடிட்டு இயல்பான சுவாசம் ஒரு 5 நிமிஷம் பார்க்க. இப்போ ஒரு வரைக்கும் ஒரு டியூரேஷன் சொல். ஓகே, அதோட அதிகமாக பண்ண ஏன்னா ஒன்று பண்ணுவதுன்னு சொன்னா அதை பண்ணி பார்க்கறது மண்டை ஏற்று செய்து தொடாத செஞ்சதுன்னு போட்டு வச்சானா காஞ்சிஸ்டான்னு தொப்பி பார்ப்பான். நெருப்பை தொட்டால் சுடும் அப்படின்னு அம்மா சொல்லுவான். அதனால இந்த கேண்டில் வச்சு பார்க்காத எந்த குழந்தையாவது உண்டா? கடை நீங்க கடை எல்லாரும் இருக்கு.
ஒரு தடவை தொட்டு பார்த்தேன். கேண்டில் தொட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன். நேன் சுட்டுச்சு. அப்போ உண்மைதான். இது மனித இயல்பு, தப்பு கிடையாது. அப்போ இப்ப நம்ம சொல்றோம், சூரிய முதிரை 5 நிமிஷம் பண்ணா போதும். அதுவும் குறிப்பா இன்னும் சொல்ல போனா, சம்மர் டைம்ல நீங்க 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணீங்கன்னா உடல் சூடு அதிகம்ங்க. சம்மர்ல ஏற்கனவே உடல் சூடு ஜாஸ்தி இருக்கும். நீங்க சூரிய முதிரை சம்மர் டைம்ல கோடை காலத்துல 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணா உடல் சூடு ரொம்ப அதிகரிக்கும். கண்டித்து வரும் மன சந்தேக உள்ளவங்க பண்ணி பாருங்க. சம்மர்ல உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலைல இவன் போகும்போது நேற்று எடுப்போம். தண்ணி எடுத்துருவாங்க. இது குளிர்காலத்துல நீங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாராளமா பண்ணி உடல் சூடு கொஞ்சம் அதிகரிக்கும். குளிர வேற சாப்பிட்டு ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு விண்டர்ல போவீங்க. எக்கச்சக்கமா ஸ்வெட்டர் போட்டாலும் குளிர என்ன பண்ணலாம்? ஒரு 10 நிமிஷம் குளிர் அதிகம். குளிர் தாழ்ந்து இதை இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிட்டதை பயன்படுத்தும். இப்போ சூரிய முதிரை பண்ணீங்க, உடல் அதிகமாயிடுச்சு. கண் எரியுது, சிக்னல் கிடைக்கும் போது எச்சல் வருது, பாடிக்கு ஹீட் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நெருப்பு குறைக்கிறது நீர். அப்போ நீருக்கான முதிரை பண்ணீங்கன்னா அது குறைஞ்சு போகுது. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு புத்தியை மட்டும் வந்து யூஸ் பண்ணும். அந்த இன்டெலிஜென்ஸை நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறீங்க. அதை எங்க அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை, அதானே இன்டெலிஜென்ஸ். முதலே சொன்னாதான் புத்திசாலித்தனம். கற்றுக்கிட்ட விஷயத்த எப்படி யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ எல்லாருமே 5 நிமிஷம் இதை பண்ணுங்க. தான் புத்தி வரும் அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணி பாருங்க. இப்போ இல்லை திட்ட ஒன்றும் ஆக போகுதுப்பா. திட்டம் ஜாதி அப்படி அதிகமான அடுத்த முந்தைய நம்ம பார்க்க போகிறேன். இந்த நீர் பிரேக் பண்ணி அதை குறைச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒரு 2-3 நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகே, 5 நிமிஷம் பண்ணால் போதும். அதிகமாக பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, தப்பது. தென் யூ வில் பி ஃபுல்லி கன்வின்ஸ். ஓகே, இந்த வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் வரும், அந்த நம்பிக்கை வரும். அதனால பண்ணி பார்க்க தப்பது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களுடைய உடை தவிர்த்து